யாருக்கெல்லாம் வீட்டில் கஷ்டம் இருக்குது அப்படின்னா இப்போ எல்லாம் கை தூக்குவோம். எத்தனை பேருக்கு ஆனால் நிஜமாலே கஷ்டம் இருக்குது வீட்டில்? என்னடா தம்பி ஒரே நிமிஷம், ஃபஸ்ட் எடுத்தோடனே தூக்குற, கொஞ்சம் கையெடு அந்த மஞ்சள் சட்டை, எழுந்துரு. என்னப்பா உனக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கேட்கறதுக்கு முன்னாடி வீடு அப்படின்னாலே தூக்குற கையை? உன் பேர் என்னப்பா? விக்கி. இந்த பேர் இருந்தாலே கஷ்டம் தான்ப்பா. என் டீம்லேயும் ஒரு பையன் இருக்கான். சொல்லுப்பா விக்கி, என்னங்க? இங்கே வந்து எனக்கு முதல் கஷ்டம் என்னன்னா, நீங்கள் திங்கக்கிழமை ஆனால் லேட்டாக வரீங்கன்னு பார்த்தா இன்னைக்கு 3 மணிக்கு சொல்லிட்டு இப்பயே லேட்டாக வரீங்க. நீ இன்னொரு வாட்டி போயிட்டு அந்த ஆடியோ ஃபைலை கேளு. 3 மணிலேருந்து வர ஆரம்பிச்சிருங்க. நம்ம அதுக்கப்புறம் சீக்கிரமே ஆரம்பிப்போம். நான் 3 மணிலேருந்து அந்த ரூம்ல தான்டா உட்காந்துருந்தேன். நீங்க வரல, நான் முன்னாடியே கேட்டு காட்டணும்ல. மாஸ் என்ட்ரி வரணும்னா கூட்டம் வரணுமாமே. அதுக்காக சும்மா உட்கார வச்சு ரூமுக்குள்ள அங்கெல்லாம் சும்மா உட்காந்து நானும் இந்த குருநானக் காலேஜ் பிரசிடென்ட் பேசிட்டு இருந்தோம். அதுக்கு இங்கேயாச்சும் வந்து பேசினாச்சும் இருந்திருக்கலாம்ல. எவ்வளவு நேரம்டா பேச? கேளுங்கப்பா, உங்களுக்காக தான்ப்பா கேட்குறேன். அவன் கிட்ட மைக்க போடுங்க. வீட்டு கஷ்டம்னு போய் சொல்லியிருக்கான். எவ்வளவு ஒரு கருத்தை சொல்லியிருந்தேன் தெரியுமா? இங்க உங்களுக்கு வீட்டு கஷ்டம் இருக்கா? இருக்கிறதால தான் வீட்டுக்கே கஷ்டம். சொல்லு. இதுக்காக தான் நான் வந்தேன். நீங்க இப்படி பேசினா போதும், என்ஜாய் பண்ணிட்டு நான் பாட்டு போயிருவேன். சூப்பர்ப்பா, உனக்கு எதுவும் கஷ்டமே இல்ல. அப்போ நல்லது, கடவுள் புண்ணியத்தில் நல்லாவே இருக்குண்ணே. எல்லாருக்குமே ஒரு கஷ்டம் இருக்குல்ல. இங்க யாருமே கஷ்டம் இல்லாமலாம் இருக்க மாட்டாங்க. எதுக்கு இப்ப நான் என்ன சமுத்திரக்கனியா? என்கிட்ட எதுக்கு இது பேசுறேன்? மைக் கொடு, அவர்கிட்ட மைக் கொடுத்துரு. வானா நீ மைக் கொடு. விக்கி உட்காரு. இந்த விக்கின்னு பேர் வச்சாலே டார்ச்சர் பண்ணுவானுங்க போல. விக்கி சரி, நிறைய பேர் டார்ச்சர் பண்ணிருக்காங்களா விக்கின்னு பேர் வச்சு? டாக் தட் விக்கி அப்படின்னு போட்டு விடலாம். நீ என்னடா விக்னேஷ் சிவன் மாதிரி அதை பத்தி கேட்கற மாதிரி கேட்கற?